ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வீடே மணக்க மணக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாம்பார், சொரக்காய், பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அருமையான பக்குவத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது மாதிரி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்குங்க. அளவால் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நான் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 5-6 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள், கூடவே அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து கரண்டி வச்சு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சு விசில் போட்டு இப்போ இதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருங்க. 2 விசில் விட்டு நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா வெளியில் ரிலீஸ் ஆன பிறகு நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பும் நல்லா மசிய வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா முதல்ல பருப்பை மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மசித்த பிறகு இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை பருப்பை கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், பருப்பை இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து கலந்த பிறகு இதை அப்படியே பொழுதைக்கு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 வரமிளகாயும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா முழுமையாக இந்த அளவுக்கு வதங்கி கலர் மாதிரி வரும்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா முழுமையாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்த பிறகு இப்போ இந்த சாம்பாரில் சேர்க்கக்கூடிய காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய், கேரட், அப்புறமா சொரக்காய் இது எல்லாமே நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இப்போ காய் வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு காயை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு பார்த்தோன்னா காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை நல்லா காயோடு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கும் போதும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ சேர்க்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த சாம்பாரோட கலந்து விட்டுட்டு உப்போட டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சாம்பார் நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஒரு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சபடி நல்லா ஒரு 10 நிமிஷம் இப்படியே சாம்பார் கொதிக்கட்டும். அப்போ தான் நமக்கு காயெல்லாம் நல்லா மசாலாலாம் சார்ந்து இந்த சாம்பாரில் வெந்து வரும். இப்போ 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நமக்கும் சாம்பார் தயாராகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வீடே மணக்க ரொம்பவே சுவையான சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா அது இன்னும் சாப்பிட்றதுக்கு மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.